ஊர் பஸ் ஸ்டாண்டில் நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே கருப்பாக தெரியுதா, அங்கே ஒரு தாத்தா உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சுருட்டு ஒன்று அடிச்சுன்னு இருந்தார். அங்கே படுத்துக்கின்னு இருக்கிறார், தெரியுதா? நான் படுத்துன்னு இருக்கா தெரியுதா? ஒரு தாத்தா படுத்துன்னு இருக்காரா? அவர் என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்குறாரு, நீ இன்னும் சாகலியாடா தம்பின்றாரு. அவர் யார் என்னன்னே தெரில, இதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததே இல்லை. அவர் என்னை பார்த்து நீ இன்னும் சாகலையாடான்னு கேட்குறாரு. ஏன் கேட்டார், எதுக்கு கேட்டாருன்னு தெரில. அவர் சுருட்டு வேற அடிச்சுட்டு இருந்தோம். ஆளை பார்க்கவும் ஒரு மாதிரியாக இருக்காது. நான் பதிலுக்கு எதுவும் பேசலை. ஏன் தாத்தா இப்படி சொல்கிற அப்படி இப்படின்னு கேட்டேன். அவர் ஒன்றும் இல்லைடா தம்பி, ஒன்றும் இல்லைடான்ட்டு அப்படியே படுத்துட்டார். நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன். பஸ் வந்துச்சுன்னா நான் ஏறி போயிடுவேன் எங்கள் பாட்டி வீட்டுக்கு. யாருன்னே தெரில, என்னை பார்த்து இந்த மாதிரி கேட்டால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பயமாக. ஏஞ்சி உக்காந்துட்டாரு பாருங்க, தெரியுதா? நான் ஏன் தாத்தா என்னை பார்த்து இப்படி கேட்குற அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைடா தம்பி, ஒன்றும் இல்லைடா தம்பின்ட்டாரு. ஏஞ்சி நிற்கிறாரு. ஒரு என்ன ஊர் என்னன்னே தெரில. நான் கேட்டேன் என்ன ஊருன்னு, எதுவுமே பதில் சொல்ல, அமைதியாக இருக்காரு. அவர் ஒரு பை ஒன்று வச்சுருக்காரு. ஆள் நல்லா பேண்ட்டு ஷர்ட்லாம் போட்டுன்னு இருக்கிறாரு. தாடி நிறையா வச்சுருக்கிறாரு. உட்காந்துருக்கிறாரு பாருங்கள், மறுபடியும் படுக்கிறாரு.